ஒரு வழியாக 5000 ரூபா கொடுத்து 1000 மேட்ரிமோனியில் பதிவு பண்ணதுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. ஆமாம், கோவிந்தங்கிட்ட பேசி அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்க வேண்டியது தான். ஹலோ, நான் கல்யாணம் பேசுகிறேன். என்னது கல்யாணமா? கல்யாணம் எப்படி பேசும்? ஏப்பா, நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணலப்பா, அந்த கல்யாணம் பேசுகிறேன். ஓ, அந்த கல்யாணமா? என்ன விஷயம்? பொண்ணு பார்த்துட்டேன்பா. வெளியூரா உள்ளூரா? ஏப்பா, உன் வெப்சைட்டில் தான்ப்பா. இவ்வளோ சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, இவனே பொறாமப்படுறான் ஐயா. பொண்ணை பார்த்தா இன்னும் அதிகமாக பொறாமப்படுவான். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஏப்பா, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு மேய்ச்சா இருக்கு. சரி, அந்த ஐடி நம்பர் அனுப்பு, நான் பொண்ணு வீட்டில் பேசிவிட்டு உனக்கு காண்டாக்ட் நம்பர் தர்றேன். A few moments later. ஆஹா, உடனே ஃபோன் வருது. பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினேன், உன்னோட டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அப்பா, ஏப்பா, பொண்ணை நேரில் பார்க்கணும்பா. அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்புகிறேன், நாளைக்கு காலையில் போய் பாரு. ஏப்பா, மணி 5 தானே ஆகுது, இப்போ போய் பார்த்துட்டா என்ன? அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாமா? நான் வேறு நீ காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டேன். ஆஹா, நம்மளை கேட்காமலேயே சொல்லிட்டானே ஐயா. சரிப்பா, காலையிலேயே போய் பொண்ணை பார்க்குறேன். அப்பாடா, ஒரு வழியா பொண்ணு பிரச்சனை முடிஞ்சிச்சு. சட்டுப்புட்டும் பொண்ணை பார்த்தோமா, கல்யாணத்தை முடிச்சோமா, லைஃப்பில் செட்டில் ஆனமான்னு இருக்கணும். The next day. அப்பாடா, பொண்ணு வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. காலிங் பெல் அடிப்போம். யார் நீங்கள்? என் பேர் கல்யாணம். என்னது பேரை சொன்னது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. உள்ளே வாங்க. அப்பாடா, உள்ளே வந்து உக்காந்தாச்சு. என்னது, பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. கற்பகம், நீ போய் காப்பி கொண்டுட்டு வா. ஏங்க, காப்பியை பொண்ணு கையில் தானே கொடுத்து அனுப்புவாங்க. இவங்களும் பொண்ணு தான். என்னது, இவங்களும் பொண்ணு தானா? ஏப்பா, அவங்களும் லேடிஸ் தான் சொன்னேன். ஆஹா, பொண்ணோட ஃபோட்டோ எவ்வளோ பெருசு செவுத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. வீடு பூரா பொண்ணோட ஃபோட்டோவாக தானே இருக்குது. அப்பாடா, காப்பி வந்துருச்சு. கொடுங்க கொடுங்க கொடுங்க. காப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆமாம், என்னது எதுவும் பேசாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நான் பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னேன், என்னாச்சு 2 பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க? பொண்ணை பற்றி கோவிந்தன் எதுவுமே சொல்லலையா? அவர் சொன்னதால தாங்க வந்திருக்கேன். அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க? ஏப்பா, பொண்ணை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், பின்ன யாரை பார்க்க வந்திருக்கேன்? ஓ, கோவிந்தன் பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. என்ன அது, முதல் சொல்லலையான்னு கேட்டான், இப்போவும் சொல்லலையான்னு கேட்குறான். அவன் தான் பொண்ணை பார்க்க சொல்லி அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டான். இவங்க என்ன நம்மளையே குழப்புறாங்க? ஆஹா, ஒருவேளை பைத்தியக்கார குடும்பமாக இருக்குமோ? ஏங்க, விளையாடாமல் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க. அவள் கூப்பிட்டா வரமாட்டா. ஏன், காது கேட்காதா? கோவிந்தன் சொல்லவே இல்லையே. காதெல்லாம் நல்லா தான் கேட்கும். அப்புறம் என்னங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க. என்ன அது, 2 பேருமே இடித்த புள்ளி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம், இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வர்றீங்களா, நான் கிளம்பட்டுமா? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். என்னது, பொண்ணோட அம்மா அழுகுது. அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஆஹா, பொண்ணோட அப்பாவும் அழுகுறாரு. என்னது, ஒரே அழுகாட்சி குடும்பமாக இருக்கும் போல இருக்குது. ஏப்பா, பொண்ணை பற்றி கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பாரி வைக்கிறீங்க, என்ன ஆச்சு? அதை நான் எப்படி சொல்லுவேன்? யோ, நிறுத்தியா, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி ஒரே பாட்டை பாடிட்டு இருக்கு. ஒரு வேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ? 1 hour later. அம்மா, ஏன் கல்யாணம் அவசரமாக என்னை பார்க்கணுன்னு? ஏப்பா, உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏதாவது க்ளூ கொடு, கண்டுபிடிக்கிறேன். என்னது, க்ளூவா? நான் பார்த்த பொண்ணு நேற்று ராத்திரியே அவன் லவ்வர் கூட எஸ்கேப் ஆயிட்டாளாயா? சாரி கல்யாணம். என்னது சாரியா? அந்த பொண்ணு எஸ்கேப் ஆனதுக்கு காரணமே நீ தான். என்னது, நானா? ஆமாம், நீ பொண்ணு பார்க்க போகிறேன்னு நான் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. 1 மாதம் கழித்து தான் என் லவ்வர் கூட ஓடலான்னு இருந்தேன். ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இன்றைக்கி நைட்டே நான் என் லவ்வர் கூட கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பார்க்கட்டுமேன்னு சொல்லி ஃபோட்டோ கொடுத்தது தப்பாக போச்சு ஐயா. இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள், கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்ததுக்கு நன்றி.